அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸிங் ஐசி 555 டைமர். இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரை ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்னு நம்ம அழைக்கலாம். இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இட் ஜென்ரேட் தி ட்ரைன் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்ஸ். அதாவது ஒரு ட்ரைன் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ணாமலே இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ப்ரொடியூஸ் தி ட்ரைன் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்ஸ். ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் ரெண்டு ஸ்டேட்டில் இது ஒர்க் ஆகுது. 2 குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டில் ஒர்க் ஆகுது. 2 குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்னா 2 டெம்பரவரி ஸ்டேபிள் ஸ்டேட். அதாவது ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஒரு கண்டிஷனில் அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும், ஒரு கண்டிஷனில் அவுட்புட் வந்து லோ வோல்டேஜாக இருக்கும். இப்படி ஹை லோ ஸ்டேட் மாறி வந்துட்டுருக்கோம். இந்த டைம் டியூரேஷன் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம், அதாவது டைம் டியூரேஷன் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம் வந்து எதை பொறுத்து இருக்குதுன்னா, நம்ம ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் வேலையை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். இங்கே அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, யூஸிங் ஐசி 555 டைமரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி 555 டைமரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பனெண்ட் வந்து வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க். இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கில் 3 5 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்டட் இன் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கில் நம்ம வோல்டேஜ் அக்ராஸாக வோல்டேஜ் விசிசி அப்ளை பண்ணோன்னா, அந்த வோல்டேஜ் விசிசி வந்து ஈக்குவலாக இந்த 5 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கம்பேரேட்டர், அதாவது அப்பர் கம்பேரேட்டர் அண்டு லோயர் கம்பேரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த அப்பர் கம்பேரேட்டர் லோயர் கம்பேரேட்டர் அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி கம்பேரேட்டர்னால் என்னென்னு தெரியும். பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டரில் 2 இன்புட் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இன்புட், நெகட்டிவ் டெர்மினல் இன்புட். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இன்புட் வந்து என்னன்னு சொல்லுவோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் டெர்மினல் இன்புட் என்னன்னு சொல்லலாம், அது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். த கம்பேரேட்டர் மீன்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா. இப்போ இந்த கம்பேரேட்டரில் பாசிட்டிவ் இன்புட் வோல்டேஜை கிரேட்டர் தென் நெகட்டிவ் இன்புட் வோல்டேஜ், நெகட்டிவ் டெர்மினல் இன்புட் வோல்டேஜ், அந்த கண்டிஷனில் இந்த கம்பேரேட்டர் அவுட்புட் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதே டைமில் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இன்புட் வோல்டேஜ் ஆஃப் தி கம்பேரேட்டர் லெஸ் தென் நெகட்டிவ் இன்புட் டெர்மினல் ஆஃப் தி வோல்டேஜ், அந்த கண்டிஷனில் இந்த கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். இதுதான் கம்பேரேட்டர் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்ஸ். இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்ஸு ஆப்ரேஷன் என்னென்னா, இதில் 2 இன்புட் இருக்குது, எஸ் அண்டு ஆர். 2 அவுட்புட் இருக்குது, யூ அண்டு யூ பார். இப்போ எஸ் இன்புட் எஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கொடுத்தோன்னா, இந்த ஃப்ளிப்ளாப் எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப் அவுட்புட் எப்படி இருக்குன்னா, யூ ஈக்குவல் டு 1, யூ பார் ஈக்குவல் டு 0. அதே டைமில் ஆர் ஈக்குவல் டு 1, எஸ் ஈக்குவல் டு 0 அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப் அவுட்புட் யூ ஈக்குவல் டு 0, யூ பார் ஈக்குவல் டு 1. இந்த கியூ பார்ங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி யூ. நெக்ஸ்ட்டு பவர் ஆம்ப்ளிஃபையர். இங்கே பவர் ஆம்ப்ளிஃபையர் என்னென்னா இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகுது. இப்போ பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட்டில் வந்து 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் வந்து 0வாக மாறும். சப்போஸ் த பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட் வந்து 0ன்னு கொடுத்தோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் இஸ் தி 1. அதாவது பவர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட்டுங்கிறது ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரோட அவுட்புட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் Q1. இந்த டிரான்சிஸ்டர் Q1 வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் டிரான்சிஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதே டிஸ்சார்ஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் என்னாகும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் த்ரூ தி பாத் ஆர்பி, ஆர்ஏ அண்டு விசிசி. இப்போ டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குமா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் த்ரூ தி பாத் ஆர்பி, Q1 அண்டு கிரவுண்டு. இதுதான் டிரான்சிஸ்டர் Q1ஓட ஆப்ரேஷன். ஓகேங்களா.
நம்ம இப்போ ஆப்ரேஷன் அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஆப்ரேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சப்ளை வோல்டேஜ் விசிசி நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த சப்ளை வோல்டேஜ் என்ன ஆகும், அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அப்ளை பண்ணுற சப்ளை வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கில் ட்ராப் ஆகுது. இப்போ வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கில் வந்து 3 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், 5 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசிசி வந்து 12 வோல்ட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ மேலே இருக்க 5 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் வந்து 4 வோல்ட்டு ட்ராப் ஆகுது. நடுவில் இருக்க 5 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் வந்து இன்னொரு 4 வோல்ட்டு ட்ராப் ஆகும். ரிமைனிங் 4 வோல்ட் வந்து பாட்டமில் இருக்க 5 கிலோ ஓமில் ஸ்டோர் ஆகுது. இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் வந்து சப்ளை தி பயாஸ் வோல்டேஜ் டு அப்பர் கம்பேரட்டர் அண்டு லோயர் கம்பேரட்டர். இது வந்து வோல்டேஜ் வந்து அப்பர் கம்பேரட்டருக்கும் லோயர் கம்பேரட்டருக்கும் இந்த வோல்டேஜை சப்ளை பண்ணுது. வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் வந்து வோல்டேஜை சப்ளை பண்ணுது. பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் சப்ளை தி 2/3 விசிசி வோல்டேஜ் டு தி நெகட்டிவ் இன்புட் டெர்மினல் ஆஃப் அப்பர் கம்பேரட்டர். அதாவது 2/3 விசிசி வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் டெர்மினல் இன்புட் டெர்மினல் ஆஃப் தி அப்பர் கம்பேரட்டருக்கு சப்ளை பண்ணுது. அதே டைமில் வோல்டேஜ் நெட்வொர்க் என்ன, வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா 1/3 விசிசி வோல்டேஜ் சப்ளை டு தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் லோயர் கம்பேரட்டர் நெட்வொர்க். அதாவது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து 1/3 விசிசி வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் வந்து சப்ளை பண்ணுது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் லோயர் கம்பேரட்டருக்கு. ஓகேங்களா. இப்போ விசிசி அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற பாத்து வந்து ஆர்பி, ஆர்ஏ அண்டு பிசி. இப்போ கெப்பாசிட்டர் வந்து கிராஜுவலாக சார்ஜ் ஆகிட்டே இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கங்க. இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கண்டிஷனில் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 2/3 விசிசி. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் கிரேட்டர் தென் 2/3 விசிசி அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த அப்பர் கம்பேரட்டர் அவுட்புட் வந்து ஹையாக மாறுது. அப்பர் கம்பேரட்டர் பாசிட்டிவ் டெர்மினல் இன்புட் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், கெப்பாசிட்டியில் கனெக்ட் ஆகிருக்குது. நெகட்டிவ் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2/3 விசிசி அப்படி இருக்கும்போது த பாசிட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் தி அப்பர் கம்பேரட்டர் வோல்டேஜ் ஆல்சோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2/3 விசிசி வோல்டேஜ். இப்போ நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் வந்து 2/3 விசிசி வோல்டேஜ். இது எப்படி வருதுன்னா, இது சப்ளை பை தி வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க். இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் வந்து 2/3 விசிசி வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணுது. இப்போ அப்பர் கம்பேரட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் கிரேட்டர் தென் 2/3 விசிசி, நெகட்டிவ் இன்புட் டெர்மினல் வோல்டேஜ் ஈக்குவல் டு 2/3 விசிசி வோல்டேஜ். இந்த கண்டிஷனில் அப்பர் கம்பேரட்டர் அவுட்புட் வந்து என்னாகும், கோஸ் டு ஹையாக மாறுது. ஓகேங்களா. இப்போ அப்பர் கம்பேரட்டர் அவுட்புட் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஆர் இன்புட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா. இப்போ அப்பர் கம்பேரட்டர் அவுட்புட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷனில் என்ன ஆகும், இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அவுட்புட் Q கோஸ் டு 1. Q வந்து 1ஆக மாறுது. Q பார் என்னவாக மாறும், 0ஆக மாறும். Q பார் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் Q. இப்போ Q பார் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், Q பார் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ரீசெட் இன்புட் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷனில் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அவுட்புட் Q என்ன ஆகும், கோஸ் டு 0. Q பார் கோஸ் டு 1. ஓகேங்களா. இப்போ பார்த்தோன்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஆர் இன்புட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது Q வந்து 0, Q பார் ஈக்குவல் டு 1. இப்போ Q பார் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா Q பார் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் இன்புட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. அதே டைமில் பேஸ் ஆஃப் தி என்பிஎன் டிரான்சிஸ்டர் Q1ல கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா. இந்த Q பார் ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, என்னாகும், பவர் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் வந்து கோஸ் டு 0. ஓகேங்களா. ஏன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா.
Q bar equal to 1 இருக்கும்போது பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் கோஸ் டு 0. அதே டைமில் Q bar வந்து பேஸ் ஆஃப் தி என்பிஎன் டிரான்சிஸ்டர் Q1ல கனெக்ட் ஆகிருக்குது. Q bar ஈக்குவல் டு 1னா பேஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வோல்டேஜ். அப்போ டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்? ஆன் ஆகும். இப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும்போது என்ன ஆகும் பாருங்கள், கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜிங் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி, Q1 அண்டு கிரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் Q1 கனெக்டட் அக்ராஸ் தி சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் C அண்டு ஆர்பி. பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் Q1 வந்து பேரலாக ஆர்பிக்கும் சிக்கும் நடுவில் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. பேரலாக ஆர்பிக்கும் சிக்கும் சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர்பிக்கும் சிக்கும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜிங் பார்த்து வந்து ஆர்பி, Q1 அண்டு கிரவுண்டு. இப்போ கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ டிஸ்சார்ஜ் ஆக என்ன ஆகும்? வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? இப்போ டிஸ்சார்ஜிங் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆர்பி, Q1 அண்டு கிரவுண்ட். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஒரு கண்டிஷனில் த வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் லெஸ் தென் 1/3 VCC குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு கண்டிஷனில் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் என்னன்னா 1/3 VCCக்கு கம்மியாக குறையுது. பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் ஒன் டெர்மினல் எங்கே கனெக்ட் இருக்குன்னு பாருங்கள், லோயர் கம்பேரட்டரோட நெகட்டிவ் இன்புட் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ கெப்பாசிட்டர் வோல்டேஜ் லெஸ் தென் 1/3 VCCனா இந்த லோயர் டெர்மினல் நெகட்டிவ் இன்புட் டெர்மினல் வோல்டேஜ் என்ன ஆகும்? லெஸ் தென் 1/3 VCC. இந்த லோயர் கம்பேரட்டர் பாசிட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் என்னன்னு பாருங்கள், 1/3 VCC. இது எங்கேருந்து வருதுன்னா இட் சப்ளை பை தி வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க். இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் வந்து 1/3 VCC வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி லோயர் கம்பேரட்டருக்கு சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? இப்போ லோயர் கம்பேரட்டர் பாசிட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் ஈக்குவல் டு 1/3 VCC. நெகட்டிவ் இன்புட் டெர்மினல் வோல்டேஜ் ஈக்குவல் டு லெஸ் தென் 1/3 VCC. அந்த கண்டிஷனில் இந்த லோயர் கம்பேரட்டர் என்னாகும்? அவுட்புட் கோஸ் டு ஹை. இப்போ லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் செட் இன்புட் எஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ லோயர் கம்பேரட்டர் அவுட்புட் ஹைனா எஸ் ஈக்குவல் டு 1. இப்போ உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன். இப்போ எஸ் ஈக்குவல் டு 1 அப்படி இருக்குமே என்னாகும்? செட் இன்புட் ஈக்குவல் டு 1. அந்த கண்டிஷனில் இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அவுட்புட் Q கோஸ் டு 1, Q bar goes to 0. S equal to 1 இருக்கும்போது என்ன ஆகும்னா Q வந்து 1 ஆகும், Q bar வந்து 0 ஆகும். ஓகேங்களா? இப்போ Q bar equal to 0. இப்போ Q bar எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள், பவர் ஆம்பிளிஃபையர் இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அண்டு பேஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் Q1ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பவர் ஆம்பிளிஃபையர் பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ Q bar equal to 0. ஓகேங்களா? அப்போ பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் என்னவோ மாறும்? 1. பிகாஸ் த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பவர் ஆம்பிளிஃபையர் இன்புட் 0 இருக்கும்போது அவுட்புட் வந்து 1. இப்போ இந்த Q bar வந்து அதே டைமில் என்பிஎன் டிரான்சிஸ்டர் Q1 பேஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ 0 வோல்ட் பேஸுக்கு நம்ம கொடுக்கும்போது என்னாகும்? பேஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் Q1ல் கொடுக்கும்போது டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷன் அப்போ என்னாகும்? இட் ஆக்ட் ஆஸ் தி ஓப்பன் சுவிட்ச். இப்போ டிரான்சிஸ்டர் ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகும்போது என்னாகும்? கெப்பாசிட்டர் அகெயின் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இட் சார்ஜஸ் த்ரூ தி பாத் RA, RB அண்டு VCC. பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. எந்த வழியேனா RB, RA அண்டு VCC இந்த வழியே சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஆஃப், அந்த கண்டிஷனில் வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? த்ரூ தி பாத் RB, RA அண்டு VCC. இப்போ சார்ஜ் ஆகும்போது அந்த டைமில் இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிரான்சிஸ்டர் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஆன் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் ஆகிற பார்த்தீங்கன்னா RB டிரான்சிஸ்டர் Q1
அண்டு கிரவுண்ட். ஓகேங்களா? இப்போ டிரான்சிஸ்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் தி ஏஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இந்த மாதிரி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் மாறி நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டரில் அவுட்புட்டில் வந்து ட்ரைன் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்ஸ் ஆர் ஸ்கொயர் வேவ் பல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் எந்த ட்ரிகர் சிக்னலும் அப்ளை பண்ணுறதில்ல, ஒன்லி சப்ளை வோல்டேஜ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த சப்ளை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ட்ரைன் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ரெக்டாங்குலர் பல்ஸோட டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்டர்னல் காம்பனண்ட் RA, எக்ஸ்டர்னல் காம்பனண்ட் வேல்யூ, அதாவது ரெசிஸ்டர் RA, RB அண்டு கெப்பாசிட்டர் வேல்யூ, இதை பேஸ் பண்ணி இந்த டைம் பீரியட் வந்து இருக்குது. இப்போ இந்த RA, RB அண்டு கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணி நம்ம அவுட்புட் வேவ்ஃபார்மோட டைம் பீரியட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அவுட்புட் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் அண்டு கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரில் டிரான்சிஸ்டர் இந்த Q1 ஆஃப் இருக்கும்போது என்ன ஆகும், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் சார்ஜஸ் ஃப்ரம் 1/3 VCC voltage to 2/3 VCC voltage through the path RB RA and VCC. அதாவது டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் இருக்கும்போது என்னாகும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எந்த பாத்தோலையும் RB, RA அண்டு VCC. இப்போ கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகிறது வந்து 1/3 VCC வோல்டேஜ்லேருந்து 2/3 VCC வோல்டேஜ் வரலும் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இப்போ டிரான்சிஸ்டர் இந்த Q1 வந்து ஆன் கண்டிஷன், அந்த கண்டிஷனில் இருக்கும்போது என்னாகும், இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற பார்த்தீங்கன்னா RB, டிரான்சிஸ்டர் Q1 அண்டு கிரவுண்ட். இப்போ டிரான்சிஸ்டர் டிஸ்சார்ஜை பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிக்ரீஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து 2/3 VCC வோல்டேஜ்லேருந்து 1/3 VCC வோல்டேஜ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த கண்டிஷனில் இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். இந்த மாதிரி சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் மாறி நடந்துகிட்டே இருக்குது. அதனால நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரைனாக ரெக்டாங்குலர் பல்ஸ் ஆர் ஸ்கொயர் வேவ் பல்ஸ் கிடைக்குது. இப்போ டைம் பீரியட் ஆஃப் தி ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இஸ் கிவன் பை T = 0.69 RA + 2 RB × C. ஓகேங்களா? இப்போ இந்த டைம் பீரியட் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூ ஆஃப் RA, RB அண்டு RC. இந்த RA, RB அண்டு C வேல்யூ சேஞ்ச் பண்ணி இந்த அவுட்புட் வேவ்ஃபார்மோட டைம் பீரியட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆசிலேஷன் ஆஃப் தி ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் given by F = 1/T. It is equal to 1.45 divided by RA + 2 RB into C. இது வந்து frequency of the output waveform of A-stable multivibrator. IC555 டைமர் A-stable மோட் வந்து பலவிதமான அப்ளிகேஷனில் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து FSK ஜென்ரேட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதாவது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் ஜென்ரேட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஏஸ்டேபிள் மோடு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பல்ஸ் பொசிஷன் மாடுலேட்டர் சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஏஸ்டேபிள் மோட் ஆஃப் IC555 டைமர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா?